இப்போ எனக்கு எந்த ஃபார்முலாவுமே படிக்காம, எந்த டாபிக்குமே தெரியாம, ஐ மீன் நான் படிச்சுட்டே போல கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமானா அட்டெண்ட் பண்ண முடியும். அது எதில பாசிபிள் அப்படின்னா, மத்த பிரான்ச் மத்த சப்ஜெக்ட்ஸோட மேத்ஸ்ல வந்து அது பாசிபிள். அதனால தான் மொதல் கொஸ்டின் இத போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு புரிஞ்சா போதும். அட்டெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல, பேங்க் எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு மாடல் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் அகைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரால இது போயிட்டே இருக்கு. 3 டேர்ம்ஸோட முடியல. 3 12 தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இங்கே ப்ளஸ் எட்ஸெட்ரான்னு போட்டிருக்காங்க. அப்போ போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இதில் ஸ்கொயர் ரூட்டே நீங்கள் கவனிக்கணும். ஸ்கொயர் ரூட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த 12 ப்ளஸ் மறுபடியும் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து அடுத்து வர 12க்கு உள்ளே சேர்ந்துருக்கு. அதை இப்போ கரெக்டாக இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு என்ன அப்படின்றத இப்போ கொஸ்டின். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இதை வந்து ஈக்குவல் டு ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அன்னோன் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் எட்ஸெட்ரான்னு போகுது. அப்போ இதெல்லாம் சேர்ந்தா இதோட வேல்யூ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ மொதல் இருக்க இந்த 12 கட் பண்ணிவிட்டு இது இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த செகண்ட் கண்ணுக்கு தெரியுற 12 இருந்து எட்ஸெட்ரா வரைக்கும் சேர்த்தா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் தான் வரும். அது எப்படி சார் ஒன்றை விட்டுறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் ஒரு உள்ளே இருக்கிற ஒரு ஒன்றை ரிமூவ் பண்ணுறதுனால அது அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஒரு கடல் தண்ணியிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து எடுக்கிற மாதிரி. அப்படி எடுத்ததுக்கப்புறமா லாஜிக்காக பார்த்தா ஒரு டம்ளர் கடல் தண்ணி குறையுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கடல் தண்ணியோட அளவை கம்பேர் பண்ணும்போது இந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நெக்லிஜிபிள், ஸோ ஒமிட்டட் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த லாஜிக் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அகைன் அந்த டோட்டல் வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்தால் இந்த உள்ளே இருக்குது எனக்கு எக்ஸ்ன்னு மாறிடும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வந்துடும்னா, இந்த ஐடியா தான். இது உங்களுக்கு தெரிஞ்சுனாலே அடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். பேசிக்காக மேத்ஸ் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணிடலாம். சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் நீங்களும் மேத்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 எழுதுறவங்க ஜென்ரலாக அவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ஐடியா மட்டும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ 12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ நான் கொஞ்சம் இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 12 ப்ளஸ் எக்ஸ் வந்து நான் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போனோம். இப்போ பாசிட்டிவ் சைனாக இருக்குது. எனக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். எக்ஸில் இருக்கிற ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை தீர்த்தோம்னா நமக்கு ரெண்டு தீர்வுகள் கிடைக்கும். அதை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தட் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை இங்கே பாசிபிளுங்கிறதுனால அதையே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு ஆட் பண்ணால் கிடைக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கணும். எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஆட் பண்ணால் கிடைக்கணும். அப்போ -1 வந்து ஆட் பண்ணால் கிடைக்கணும். -12 வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர் என்ன? இது வந்து ஆட் பண்ணால் கிடைக்கணும். இது மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கணும். அப்போ 3 × 4 போட்டால் கரெக்டாக வந்துடும். -4 போட்டால் தான் -1 -12 வரும். ஸோ 3 and -4. இப்போ யூஸ்வலாக என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் 3 and எக்ஸ் ஈக்குவல் -4ன்னு அவசரப்பட்டு மிஸ்டேக் விட்டுருவோம். இது எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வர வேல்யூ. ஆக்சுவலாக இதை வந்து அகைன் x + 3 × x - 4 ஈக்குவல் 0ன்னு எழுதுவோம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிற நம்பரோட சைனை மாற்றி எழுதுங்க. அதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நமக்கு ஒரு 2 ஸ்டெப் வந்து நமக்கு மிச்சம் ஆகும். 1 or 2 ஸ்டெப்ஸ் வந்து மிச்சம் டைம் வந்து நமக்கு மிச்சம் ஆகும். ஸோ அதனால் இப்படி எழுதிருங்க. +3னா ஈக்குவல் டு -3ன்னு போட்டு, -4 அப்படின்னு இங்கே வந்துச்சுன்னா ஈக்குவல் டு +4 அப்படின்னு போட்டு. இப்போ இதில் ஆன்சர் வந்து -3 இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா நான் 12 வந்து திரும்ப ஆட் பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்போ இட் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ அப்போ -3 வந்து ஒமிட்டட், -3 விட்டுறோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா +4. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிற +4. இப்போ இதே மாதிரி நமக்கு இன்னும் மாடல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் 12 இருக்கிறதுல வேறு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 14 போடலாம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 12 இருக்கிறதுல 14 போட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்.